இந்தியா 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான தேசம். தினமும் செய்திகளிலும் டேட்டாவிலும் இந்த மாபெரும் பொருளாதார வளர்ச்சியை பற்றி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா எப்போதாவது நீங்க நிதானமா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இவ்ளோ பெரிய பொருளாதார இயந்திரத்தை உண்மையில யார் தான் இயக்குறா? இன்னைக்கு நாம இந்தியாவின் உண்மையான நடுத்தர வட்டத்தை, அதாவது அந்த ரியல் மிடில் கிளாஸை தேடி ஒரு முக்கியமான டேட்டா பயணத்தை ஆரம்பிக்க போறோம். சரி, நம்ம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்தியாவுல நடுத்தர வர்க்க பட்டாம்பூச்சிகள் தங்கள் சிறகுகளை அசைத்தால் அது ஒரு புயலையே உருவாக்கும். இந்த வாக்கியம் எவ்வளவு ஆழமானதுன்னு கவனிச்சிங்களா? ஒரு சின்ன பட்டாம்பூச்சியோட சிறகசைப்பு எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமோ, அதே மாதிரி இந்த மக்களோட சின்ன சின்ன பொருளாதார நகர்வுகள் முழு நாட்டையும் எப்படி பாதிக்குதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய கேள்வி, இந்த பொருளாதார பட்டாம்பூச்சிகள் உண்மையிலே யாரு? 100 கோடிக்கும் மேல மக்கள் வாழ்ற ஒரு நாட்டுல எந்த குறிப்பிட்ட மக்கள் கூட்டம் இந்த முழு பொருளாதாரத்தையும் தங்கள் தோள்களை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க? இத தெரிஞ்சுக்க இந்த பிரம்மாண்ட மக்கள் தொகையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வடிகட்டி பார்க்க போறோம். முதல்ல நம்பர்ஸோட பிரம்மாண்டத்தை பார்ப்போம். 97 கோடி. இதுதான் இந்தியால ஓட்டு போட தகுதியுள்ள மக்களோட எண்ணிக்கை. நம்ம நாட்டோட அளவை காட்டுற முதல் புள்ளி விவரம் இதுதான். இவ்ளோ பெரிய ஒரு கூட்டத்துல இருந்துதான் நம்ம தேடல் ஆரம்பமாகுது. இப்போ அந்த 97 கோடியிலிருந்து ஒரு பெரிய பகுதியை நாம கழிச்சாகணும். இந்தியால உழைக்கிற மக்கள்ல சரிபாதி பேரு விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க. அவங்கள தவிர்த்துட்டு பார்த்தா விவசாயம் சாராத தொழில்கள்ல ஈடுபடுற மக்களோட எண்ணிக்கை 50 கோடி. பாருங்க, ஒரே கணக்குல நம்ம தேடல் அப்படியே பாதிக்கு பாதியா குறைஞ்சிடுச்சு. இப்போ இது எப்படி இன்னும் சுருங்குதுன்னு பாப்போம். இந்த 50 கோடி பேர்ல முறையான மாதாந்திர சம்பளம் வாங்குறவங்க யாரு? 20 பேருக்கும் மேல வேலை செய்யற பெரிய நிறுவனங்கள்ல இருக்கிறவங்க சுமார் 8 கோடி பேரு. சின்ன கம்பெனிகள்ல வேலை செய்யறவங்க 5 கோடி பேரு. கடைசியா அரசு ஊழியர்கள் சுமார் 1.5 கோடி பேரு. ஆக மொத்தம் இந்தியால நிரந்தரமா மாதாந்திர சம்பளம் வாங்குற உழைப்பாளர்களின் எண்ணிக்கை சுமார் 15 கோடி மட்டும்தாமா. 97 கோடியில ஆரம்பிச்சு இப்போ நாம வெறும் 15 கோடியில வந்து நிக்கிறோம். மொத்த மக்கள் தொகையோட ஒப்பிடும்போது முறையா சம்பளம் வாங்குற மக்களோட வட்டம் எவ்வளவு சின்னதா சுருங்கிடுச்சுன்னு கவனிச்சிங்களா? ஆனா உண்மையான ஆச்சரியம் இனிமேதான் இருக்கு. இந்த 15 கோடி பேர்லயும் வருஷத்துக்கு 5 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சு வருமான வரி கட்டுறவங்க வெறும் 4 கோடி பேர் மட்டும்தான். இவங்கதான் இந்தியாவின் உண்மையான நடுத்தர வர்க்கம். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசத்துல இந்த நடுத்தர வர்க்கத்தோட அளவு வெறும் 4 கோடி மட்டும்தான். இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த 4 கோடி மக்கள் மொத்த மக்கள் தொகையில ஒரு சின்ன துளிதான். ஆனா அரசாங்கத்தோட மொத்த வருமான வரியில 70% இந்த 4 கோடி மக்கள் மட்டுமே கட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, நாட்டுல வசூலாகிற மொத்த ஜிஎஸ்டிலையும் 3ல ஒரு பங்கு இவங்க கிட்ட இருந்து தான் வருது. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சென்னையில இருக்கிற ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபோ இல்ல பெங்களூர்ல வேலை பார்க்குற ஒரு ஐடி ஊழியரோ ஏன் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனையை பார்த்து கவலைப்படணும்? ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல ஒரு பிரச்சனை வந்தா ஹார்முஸ் ஜலசந்தி வழியா நடக்கிற எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்படும். அதனால கச்சா எண்ணெய் விலை ஏறும். உடனே இந்தியால பெட்ரோல் டீசல் விலை கூடும். இதோட விளைவு மளிகை சாமான், போக்குவரத்து, இஎம்ஐ, கரண்ட் பில், ஸ்கூல் ஃபீஸ்னு எல்லாமே எகுரும். சம்பளம் என்னவோ அதேதான், ஆனா பணவீக்கம் மட்டும் ஏறிக்கிட்டே போகும். உலகத்துல நடக்கிற அந்த எல்லா பொருளாதார அதிர்ச்சிகளையும் தாங்கிறது இந்த 4 கோடி பேர் கொண்ட சிறிய கூட்டம்தான். இவங்களோட சிறகசைப்பு தான் இந்திய பொருளாதாரத்தையே தீர்மானிக்குது. இப்போ இந்த பொருளாதார பிரமிடோட உச்சி எவ்வளவு கூர்மையா குறுகி போகுதுன்னு பாப்போம். ஒரு பக்கம் பணவீக்கத்தாலையும் வரி சுமையாலையும் கஷ்டப்படுற 4 கோடி நடுத்தர வர்க்க மக்கள். இன்னொரு பக்கம் வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கும் மேல சம்பாதிக்கிறவங்க. இவங்களோட எண்ணிக்கை வெறும் 2,30,000 பேர் மட்டுமே. இது ஒரு விஷயத்த மிக தெளிவா விளக்குது. இந்த 2,30,000 குடும்பங்கள் தான் நவீன இந்தியாவின் ராஜாக்கள் மற்றும் ராணிகள். பெரிய ரியல் எஸ்டேட் முதலீடுகள், பங்குச்சந்தை லாபங்கள், இந்தியால அதிக லாபம் சம்பாதிக்கிற கம்பெனிகள்னும் எல்லாமே இவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. உலகத்துல எந்த மூலையில போர் நடந்தாலும் அதனால வர்ற பொருளாதார நெருக்கடி இவங்கள பெருசா பாதிக்காது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி இதுதான். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் நடக்கிற ஒரு போர் இந்தியால இருக்கிற பல லட்சம் குடும்பங்களோட வாழ்க்கை செலவை தீர்மானிக்குது. இதுதான் உலகமயமாக்கல். 140 கோடி மக்கள் கொண்ட ஒரு மாபெரும் தேசத்தோட முழு பொருளாதார பாரமும் வெறும் 4 கோடி நடுத்தர வர்க்க மக்களோட தோள்கள்ல தான் தங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் நவீன நடுத்தர வர்க்கத்தோட ஒரு பலவீனமான யதார்த்தம்.